எனக்கு வலுவூட்டுகிறவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற திருவசனத்தோடு இன்றைய நாளுக்கான பகுதியையும் நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27-28. அப்பொழுது ஒரு நாள் எருசலேமிலிருந்து இறைவாக்கினர் அந்தோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களுள் அகுபு என்னும் பேருடைய ஒருவர் எழுந்து நின்று தூய ஆவியாரால் ஏவப்பட்டவராய் உலகெங்கும் கொடிய பஞ்சம் ஏற்பட போகிறது என்று முன்னுரைத்தார். அது கிளையோத் பேரரசர் காலத்தில் ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கிளாடியஸ் பேரரசரை குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எந்த நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையும் அதனுடைய வெளிப்பாடும் இடைப்படக்கூடாது என்கின்ற நிலையிலே உங்களோடு நான் இந்த மனிதரை குறித்து நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கிளாடியஸ், டிபேரியஸ் கிளாடியஸ் சீசர் அகஸ்டஸ் ஜெர்மானஸ். இவர் காலம் ஆகஸ்ட் 1 கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் ஆண்டு, 13 அக்டோபர் கிறிஸ்துவுக்கு பின் 54ஆம் ஆண்டு வாழ்ந்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ரோம பேரரசுடைய 4வது பேரரசராக இவர் கருதப்படுகின்றார். கிறிஸ்துவுக்கு பின் 41 முதல் 54 வரை இவர் பேரரசராக ஆட்சி செய்தார். பேரரசர் கலிக்கியா உடைய மரணத்துக்கு பின்பாக இவர் அரியணை ஏற்றப்படுகிறார். பேரரசுடைய படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் கொன்று குவித்திருக்கும் பொழுது பேரரசுடைய குடும்பத்திலிருந்து இவரை கொல்வதற்காக இவர்கள் முயற்சி எடுத்த பொழுது இறுதியாக அந்த பாதுகாவலர்கள் இவரை புதிய பேரரசராக அவர்கள் அமர்த்த தீர்மானிக்கப்பட்டார்கள். இவர் பிறந்த இடம் டைரியஸ் ஆன்டியாட் மைனர் என்கின்ற இடத்திலே இவர் பிறந்தார். குறிப்பாக பேரரசர்களே ஒரு வெளி நாட்டில் இத்தாலியை சாராத ஒருவர் பேரரசராக இயற்றப்படுவது இவர்தான் முதல் முறை. இவருடைய குடும்பம் ஜூலியஸ் கிளாடின் என்கின்ற குடும்ப அட்டவணையை சார்ந்திருக்கின்றது. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது இவர் சற்று கண் மங்கின பார்வையுடையராக இருக்கின்றார் மற்றும் குதிகால் அவருடைய நடை சற்று குறைவாக இருக்கும். இவர் குடும்பம் தனிப்பட்ட குடும்பம் 4 முறை திருமணம் ஆனவர். ஆனால் இவருடைய குடும்ப வாழ்விலே ஒரு மிக சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனால் பேரரசராக நிர்வாகியாக அந்த காலகட்டத்திலே 41 54ஆம் ஆண்டு வரை ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக தன்னை உருமாற்றிக் கொண்டார். பல பொறுப்புகளை அவர் ஏற்கும் பொழுது குறிப்பாக அரச சட்டத்தை ஒரு தனிச்சட்டமாக இயற்றவும் அதனுடைய சட்டங்களை தானே வடிவமைத்து தீர்ப்புகளை வழங்குவதற்கு தனி முழுமையாக இணைத்துக் கொண்டார். குறிப்பாக அந்த காலகட்டத்திலே அவர் அந்த சட்டத்தின் வழியாக சமாதானத்தை அவர் நிறுவுவதற்கு மிகவும் முயற்சி எடுத்தவராக இருந்தார். குறிப்பாக இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட 11ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த பகுதி இறைவாக்கு அவருடைய காலத்தில் கிளையோத் பேரரசு காலத்தில் நிறைவேறப்பட்டது என்று சொல்லப்பட்ட நிகழ்வு இவருடைய இந்த 41 54ஆம் ஆண்டிலே அது நிறைவேறப்பட்ட நிகழ்வாகவே இது கருதப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதிகமான வறட்சி, அறுவடை சரியில்லாமல் இருந்த நிலை, பாலஸ்தீன சீரிய பகுதிகளிலே அதிகமான விவசாய பேரிழப்பு காணப்பட்டது. குறிப்பாக இவர் தனிப்பட்ட கடிதங்களிலே அவர் யூதருக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் அந்த எதிர்ப்பு நிலையை சமாதானத்திற்கான சில முயற்சிகளை அவர் எடுத்து முன்வைக்கின்றார். அந்த நிலையிலே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கு பொந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பேருடைய ஒரு யூதரையும் அவன் மனைவி பிரிஸ்கால் கண்டு அவர்கள் யூதர் அனைவரும் ரோம நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளையோத் பேரரசுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலியா நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இவர் இந்த சமாதான முயற்சிக்கு உறுதுணையாக எல்லா யூதர் அல்லாதவர்களை அந்த ரோம நாட்டிலிருந்து தேசத்திலிருந்து அவர்
குடிபெயர்ப்பு மாற்றம் செய்கிறார். பின்பு தொடர்ந்து பார்க்கும்பொழுது யூதர்களுக்கு அதிகமான உரிமையை அவர் தருகிறார். அந்த உரிமை ஒரு புதுப்பிக்கப்படுகின்ற அகஸ்டஸ் மற்றும் டைபீரியஸ் காலகட்டத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு கடினமான அந்த அணுகுமுறைகளை சற்று தளர்த்தி ஒரு புதிய அணுகுமுறையையும் சட்ட நிலையையும் யூதர்களுக்கு அங்கு கொடுக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொல்லும் பொழுது he gave rest என்று சொல்லுகின்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டது. மற்றொரு மொழிபெயர்ப்பு he gave peace to them என்று பயன்படுத்த எது கொண்டாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த முயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்து அவர்கள் மீட்டெடுப்பதற்கான சூழல் அங்கு காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஏரோது அக்ரிப்பா இந்த நிகழ்வு, அவர் திருச்சபைக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிராக பல துன்புறுத்தல்களை ஏரோது செய்கின்ற செயல்பாடு இவருடைய ஆளுகை நிமித்தமாக அதிகமாக அவர் நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் யாக்கோபு அங்கு கொல்லப்படுகின்றார். ஏரோது அரிக்ராக்கும் இந்த பேரரசிற்கும் ஒரு உறவு இருந்தது. ஏனென்றால் இவருக்கு முன்பாக இருந்த கலியு பேரரசருடைய ஆட்சியிலே அநேகரை கொன்று குவித்தனர்கள். சமாதானமற்ற நிலையிலே எருசலேம் மற்றும் அதை சுற்றியிருந்த பகுதியில் இருந்தது. அங்கிருந்த ஏரோது குடும்பத்தினர்கள் ஆட்சி செய்கின்ற நிலையில் இருந்து இவரை அழைத்து மீண்டும் அந்த சமாதான முயற்சியிலே நீங்கள் அந்த இஸ்ரவேல் மற்றும் ஜெருசலேம் பகுதியை நீங்கள் சமாதானமாக்க முயற்சி செய்யலாம், உங்களுக்கு அந்த மீண்டும் அந்த அரியணையை தருவேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் இங்கு அந்த சமாதான முயற்சியை மேற்கொண்ட பின்பு தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக அவர்கள் அந்த கொலைகளை செய்வதற்கு தொடர்ச்சியாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள், செயலாற்றுகிறார்கள். இவரை குறித்து இவருடைய சிறப்பு தன்மைகள் என்னவென்றால், இவர் சிறந்த நிர்வாகி, சட்ட வல்லுநர் மட்டுமல்ல, பல துறைமுகங்களை அவர் கட்டி இருக்கின்றார். புது சட்டத்தை திறம்பட மக்களுக்கு அதை மையப்படுத்துகிறார். விவசாயம் மற்றும் அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய மறுமலர்ச்சியை முன்வைத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் உணவு ரோம பேரரசில் இருக்கின்ற நாடுகளுக்கு குறைவுபடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் வெளி தேசங்களிலிருந்து வெளி நாட்டினுடைய உறவுகளை கொண்டு அந்த உணவுகளுக்கு மக்களுக்கு உணவை அவர் கொடுத்திருக்கின்றார். அதே நிலையிலே ஒரு மனித பண்பாட்டோடு அடிமைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் இவர் சரியான முறையில் சட்டத்தை இயற்றி இவளுக்கு அந்த உரிமையை, அடிமைக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ரோம பேரரசினுடைய நிலையிலே அவர் தன்னை சட்டத்தை இயற்றுவதற்கு முன்மொழிந்தார். அது மட்டுமல்ல, இவருக்கு முன் ஆட்சி செய்த பேரரசர்களுக்கு சரியான நிதி நெருக்கடி அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இவர் ஆட்சி ஏற்ற பின்பாக நிதி நிலைமைகளை சரி செய்கின்றார், நல்ல கட்டிடங்களை புதுப்பிக்கின்றார், புதிய கட்டிடங்கள் கட்டுகின்றார், போக்குவரத்திற்கான சாலைகளை அவர் அமைக்கின்றார், கால்வாய்களை அவர் சீரமைத்து அதை ஒரு தொடர் உறவு நிலையாக அதை மற்ற இடங்களுக்கு அதை மேற்கொள்கிறார். தனிப்பட்ட நிலையிலே அவர் சிறைச்சாலையிலே இருக்கின்ற பல குறிப்புகளை அவர் எரித்து விடுகின்றார். அதற்கான காரணம் யாரும் அதிகமாக தண்டனை பெறக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, அவர் அதிகமான விஷங்களை பரிசோதித்திருக்கிறார், அதை உற்பத்தி செய்வதற்கு தன்னை முழுமையாக இணைத்திருக்கின்றார். குறைகள் அல்லது தீர்ப்புகள் என்று வரும்பொழுது அவர் செனட் அங்கத்தினரும் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்வைப்பதில்லை, தானே தனிப்பட்ட நிலையிலே அந்த வழக்கை விசாரித்து அதற்கான நீதியை அவர் செலுத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் அவர் அந்த ரோம பேரரசுக்கும் செனட் மக்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பின்பாகத்தான் அந்த பிரச்சனை தனிப்பட்ட நிலையிலே அவருக்கு எதிராக திருப்பப்பட்டு அவரை கொலை செய்வதற்கும் அந்த செனட் மன்றம் அவர்கள் இருக்கின்ற ஒரு சிலர் முயற்சி எடுக்கின்றார்கள். இவர் சிறந்த ஒரு எழுத்தாளர். ஏறக்குறைய 20 வரலாற்று புத்தகங்கள், காட்சி பற்றி 8 குறிப்பு
புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தன்னை பற்றி கிரேக்க மொழியிலே தன்னுடைய வரலாற்றையும் மற்றும் வரலாற்று சார்ந்த பதிப்புகளை அவர் பதித்து வைத்திருக்கின்றார். லத்தீன் மொழிக்கு பல எழுத்துக்களை வடிவம் கொடுத்து அந்த மொழியை இன்னும் சீர் செய்வதற்கு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இறுதியாக அவருடைய வாழ்வு எப்படி முடிகிறது என்றால், விஷத்தின் வழியாக விஷம் வைத்து அவரை கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. தன்னுடைய பெரிய தாத்தாவை போன்று, அகஸ்டஸ் போன்று அவர் மறிக்க வேண்டும் அல்லது அவருடைய சடலம் எரிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர் கப்பலிலே அவருடைய சடலத்தை எரித்தார்கள். அது முழுமையாக அந்த ரோம ஆட்சியிலே கரைந்து செல்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இவருடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு ரோம பேரரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தாலும் யூதர்களுக்கும் ஒரு சமாதான நிலையும் ஒரு சார்ந்த நிலை காணப்படுகின்றது. ஆனால் திருமறை சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய ஆட்சி என்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் நிலையிலே அது இருக்கின்ற ஒன்றாக. அதற்கு காரணம் யூதர்களின் மீது வைத்திருக்கின்ற ஒரு பரிவு. அதன் நிமித்தமாக இந்த அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதும் நாம் படித்திருக்கும் பொழுது யூதர்கள் எங்கெல்லாம் சீடர்களுக்கும் பவுல் அடிகளாருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கிறார், அங்கெல்லாம் இங்கு ரோம அரசு தலையீடு அதிகமாக இருந்தது என்பதை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை இந்த கிளாடியஸ் பேரரசர் ஒரு பேரரசராக மட்டுமல்ல, திருமறையிலே அவருடைய வாழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ நற்செய்திக்கு ஒரு மறைமுகமாக அந்த வரலாற்றிலே தன்னை இணைத்துக் கொள்கின்ற இடைப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு அங்கு காண முடிகிறது. இவர் வழியாக இறைவாக்குகள் நிறைவேறப்பட்டது. இவர் மற்றவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும், அவளை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆளுகைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். ரோம குடியுரிமையை இவர் பெயர் வைத்து பலர் விற்றிருக்கிறார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை நாம் தொடர்ந்து இந்த ரோம பேரரசனுடைய அரசர்கள் இந்த வரலாற்று திருமறையிலே இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வையும் அவருடைய பணியை எப்படி திருமறையிலே பிரதிபலிக்கின்றது, எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். கடவுள் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.